இந்த ரசவாதம், ஆன்மீகம், அறிவியல் இத பத்தின உங்களுக்கு நெறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஏராளமான ஆன்மீக தகவல்கள் நெறைய இருக்கு. இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கும், அறிவியலுக்கும் எவ்வளோ ம் ஒற்றுமை இருக்கு, எவ்வளோ சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஆன்மீகத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏராளம் இருக்கு. நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல இருந்து என்ன வேணாலும் நாம வந்து தேடி எடுத்துக்க முடியும். அது எல்லாத்துக்குமே இருக்கு ஆன்மீகம். அறிவியல் இருக்கு, கலை இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அரசியல் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. நீங்க என்ன வேண்டுமோ, அத நீங்க வந்து தேடிக்கிட்டே ஆன்மீகத்த தேடி இப்போ நம்ம இந்த ஆன்மீகத்துக்கும், அறிவியலுக்கும் உள்ள ஒற்றுமை, நம்ம இந்த ஒரு சில ஆலயங்கள்ல பார்ப்போம். சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடிஷன் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு உடைய கோயிலோட அமைப்புலயும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ரேடிஷன்ஸ் அங்க அது இப்போ நம்ம பழனி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இந்த பழனியில வந்து பார்த்தா செவ்வாயோட நேரடி தொடர்பு இருக்கு. பழனியோட 2ஆம் படை, 3ஆம் படை. சாரி. அப்போ பழனிக்கு வந்து செவ்வாயோட நேரடி தொடர்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் அவ்வளோ சக்தி படைச்சது. நீங்க இப்ப பழனி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பழனியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாந்திரீகம், இந்த மாந்திரீகம், இந்த செய்வினை இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பழனிய போயிட்டு சுத்திட்டு வரும்பொழுது, அது வந்து உடைஞ்சிரும். காணாத போயிடும். பழனியில அவ்வளோ ஒரு மகத்துவம். ஏன்னா, இந்த மாந்திரீக செய்வினை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத எண்ணிட்டு, இந்த பழனி கோயிலுக்கு போனாங்கன்னா, அது எல்லாமே வந்து காணாத போயிடும். அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து எங்க இருக்குன்னா, பழனியில இருக்கு. பழனி ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அத நீ அந்த பழனி ஆண்டவர் அந்த கோயிலுக்கு அந்த மலைய போயிட்டு சுத்தி சுத்தி வந்தாலே முடிஞ்சு போச்சு. எல்லாம் சரியாயிடும். அவ்வளோ மருத்துவ தன்மை இருக்கு. அவ்வளோ ஞானம் இருக்கு அங்க. வழக்குகள் சரியாகும். சரிங்களா? அந்த மாரி கோயில்கள்ல முருகன் கோயில் பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சக்திகள் அந்த ரேடியேஷன் பவரும் வந்து அதிகமாவே உண்டு. நாம என்ன நெனைக்கிறோமோ, அங்க போன உடனே பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் கோயில் வந்து போனோம்னா உடனே பார்த்தீங்கன்னா, அது தன்னால வந்து அதுக்கான வழிய குடுத்துரும். அவ்வளோ சக்திகள் வந்து முருகனோட ஆலயத்துல உண்டு. அவரோட வரலாற்றிலயும் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு நெறைய இருக்கு. என்ன நம்ம சொல்லணும்னா, முருகனோட புராணங்கள் வந்து ஒரு 18 புராணங்கள் இருக்காங்க. அந்த 18 புராணங்கள்ல மிக சிறந்த புராணம் எத தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, கந்த புராணத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. புராணங்கள்ல 18 புராணங்கள்ல கந்த புராணம் தான் மிக சிறந்த புராணமா வருது. அப்போ இந்த கந்த புராணம்ன்றது முருகன் எல்லா இடத்துலயும் இருந்ததுக்கான, எல்லா உலகத்தையும் சுத்தி வந்ததுக்கான காரணங்களையும் அந்த புராணங்கள்ல வந்து பதிச்சிருக்கு. ஆனா வந்து ஒரு கதைகள் வந்து மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, இந்த கந்த புராணத்தை அடிப்படையா வச்சு தான் மத்த புராணங்கள வந்து சரி செய்றாங்க. அந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகன பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கான பெருமைகள் வந்து முருகனுக்கு உண்டு. வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முருகனோட வரலாறு தான் உலகத்திலேயே வரலாறு. நெறி உள்ள வரலாறு எதுன்னு கேட்டா முருகனோட வரலாறு தான். இந்த முருகனோட வரலாற்ற நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாலுமே, உலகத்தோட நெறிய நாம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எத பின்பற்றுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கந்த புராணத்தோட திருமுருகாற்றுப்படையை நீங்க எடுத்தீங்கன்னா, அதுல இருந்தே நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நெறிய வந்து முருகனோட நெறிய வந்து பயன்படுத்துறோம். அது போரோட கலையா இருக்கட்டும், வாழ்க்கை கலையாக இருக்கட்டும், விஞ்ஞான கலையாக இருக்கட்டும், அறிவியல் கலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த நெறி தான். அந்த நெறி எங்கிருந்து வருதுன்னா, இந்த முருகனோட வழியில இருந்து அந்த நெறி வருது. அப்போ நம்ம முருகன பத்தி நெறைய நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் முருகன. ஏன்னா இன்னைக்கு உலக வரலாறே முருகனோட வரலாறு தான். அங்கங்க நெறைய மாத்தி வைப்பாங்க. இந்த ஆறுகோண சக்கரம் இருக்கு பாருங்க. இந்த ஆறுகோணம்ன்றது முருகனோட சக்கரம் தான்.
சரிங்களா? இது வந்து நம்ம வந்து 5000 ஆண்டுகளுக்கு, 8000 ஆண்டுகளுக்கு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம அந்த சக்கரத்தோட அடிப்படைய நாம வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழர்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை இன்னைக்கு உலக மத்தியில பார்த்தா இந்த ஆறுகோண சக்கரத்த தான் இன்னைக்கும் வந்து அவங்களே எடுத்து அத வந்து முன்னிலை வச்சு அத வந்துட்டு பின்பற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அடிப்படை வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழரோட வழிபாடு தான். முருகன் வழியில தோன்றுன அந்த வழிபாடுகள் தான். நம்ம இந்த முருகன பத்தி நெறைய சொல்லலாம். நெறைய வரலாற்று சொல்லலாம். இன்னைக்கு இல்ல நெறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கு அவ்ளோ வரலாற்றுகள் இருக்கு. மொத்தம் முருகனோட காண்டம் பார்த்தீங்கன்னா 16 காண்டங்கள்ல, இப்ப 2 காண்டங்கள் தான் நம்ம வச்சு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். 16 காண்டங்கள்ல எந்த இடத்துல இருக்கு? யார் அத பயன்படுத்திட்டு இருக்கா? அது பயன்பாட்டுல இருக்கா? என்னன்னு இதுவரையும் தெரியாத 16 காண்டங்கள் குறிப்பிட்டிருக்கு. முருகனோட வரலாறு. அதுல இப்போ நம்ம பயன்படுத்திக்க 2 காண்டங்கள் மட்டும் தான். அந்த 2 காண்டங்கள் மட்டும் தான் நம்ம வந்துட்டு அத வந்துட்டு இது பண்ணி, இந்த முருகனோட அந்த வரலாற்ற தான் மத்த நூல்களும் பயன்படுத்திட்டு இருக்கு. அதனால நம்மளோட தமிழோட எழுத்துக்கள் பிரித்த பிரித்தாடலா இருக்கட்டும், சொல் பிரித்தாடல், வார்த்தை விளையாட்டு நெறைய இருக்கு. நம்ம நெறைய முருகன பத்தி பேசிட்டே அவ்வளவு இருக்கு. நம்ம ஆன்மீகத்த பத்தி, நம்ம நெறிய பத்தி, இன்னைக்கு நம்ம பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய நெறிகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருகன் காலகட்டத்தில இருந்து நம்ம பின்பற்றுறோம். நாம இந்த மோந்திரம் போடுவோம் பார்த்தீங்களா? இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோந்திரம் போடாம அது வந்து நம்ம வந்து நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ஒரு மோந்திரமோ ஏதோ ஒரு போட்டு அத வந்துட்டு இருக்கும். இததான் வந்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. கல்யாணம்ன்றது சிறப்பு. கல்யாணம்ன்றது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம். அத ரொம்ப சிறப்பா செய்வாங்க. பரிசம் அதாவது நம்ம நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அன்னைக்கு மோதிரம் போடுவாங்க. நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து உடன்படுறேன் அப்படின்னு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோதிரம் போடுவாங்க. அந்த மோதிரம் போட்ட பிறகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம்ன்றது எல்லா தேவர்களும், முனிவர்கள் எல்லாமே வேண்டப்பட்டவர், வேண்டாதப்பட்டவர் அத்தன பேர கூப்பிட்டு அந்த கல்யாணத்த வந்து சிறப்பா இருக்கும். அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அப்போ நாம என்ன நிச்சயதார்த்தம் செய்யணுமோ அதுதான் வெள்ளைக்காரர்கள் வந்து இன்னைக்கு ஆங்கிலேயர்களும் மோதிரமா அத வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு முழு கல்யாணம் பண்றோம். அவங்க வந்து பாதி கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நெறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்து தான் அந்நியர்கிட்ட வந்து இந்த வழிபாட்டோட விஷயம் போயிருக்கு. நம்ம வழிபாட்டுல பல முறைகள் இருக்கு. நம்மோட தமிழரோட வழிபாட்டுல பல முறைகள் இருக்கு. நீ எந்த முறை எடுத்தாலும் சரி, எல்லா முறையுமே சிறப்பாக இருக்கும். அதை தவறாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசுர குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க வந்து இந்த வழிபாட்ட தவறா பயன்படுத்துவாங்க. அப்போ மனித குலத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய வழிபாட பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அறிவியல் சார்ந்து இருக்கும். எல்லா மக்களுக்கும் உகந்ததா இருக்கும். இதுதான் தமிழர்களோட மனிதர்களோட வழிபாட்டோட முறை. அசுரர்கள் பின்பற்றிய வழிபாட்டோட முறைகள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரப்பினர்கள் மட்டும் தான் அது வந்துட்டு நன்மை அளிக்கும். மற்ற மனிதருக்கு அது வந்து நன்மை அளிக்காது. அது அசுரர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு வழி. அப்போ நாம தமிழ பத்தி, நம்ம தமிழ் கடவுள் முருகன பத்தியும் நாம நெறைய பேசிக்கிறோம். நம்ம தமிழ் கடவுள் முருகன பற்றி ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த தமிழ் எக்காலத்தில் பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அது இன்னமும் வந்து யாரும் வந்து இந்த காலத்துல பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா தமிழ் இருந்தது. எந்த கிரகத்துல இருந்து வந்ததுன்னு கூட தெரியாது. நம்ம தமிழர்கள் எந்த கிரகத்துல வந்து இந்த பூமியில வந்து நாம வந்துட்டு இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களும், விவசாயம் சார்ந்த விஷயங்களும், காய்கனி சாரங்கள் சார்ந்த விஷயங்களும் எப்ப நாம வந்து பயன்படுத்தினோன்றது தெரியாது. சரிங்களா? கல் தோன்றி, மண் தோன்றி, கடல் தோன்றுவதற்கு முன் தோன்றிய தமிழ். தமிழு இந்த உலகம், இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிருச்சு.
அப்படின்னா இந்த பூமியை வந்து யார் உருவாக்கி இருப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து முருகன் வந்து வடநாட்டுல வந்து பிறந்தாரு அப்படின்னு. முருகன் ஜோதி, சிவனும் ஜோதி என்பதுதான் இருக்கு. ஆனா எங்க பிறந்தாரு அப்படின்றது வந்து இன்னும் வந்து தெரியல. ஆனா வடநாட்டுல இருந்து பிறந்தாரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு தேசியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தென்னாட்டுல பிறந்தாரு. அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. முருகன் எங்க பிறந்தாருன்னு ஆதாரம் கிடையாது. ஆனா முருகன் வந்தாரு. முருகன் வந்து எல்லாருக்கும் தமிழர்களை காப்பாத்தினாரு. தமிழர்களுக்கு வேண்டிய வழிகளை செய்த தமிழர்கள் கூடவே இருந்து பாதுகாவலரா இருந்தவர் முருகன். சரிங்களா? அவருதான் நமக்கு காய், கனி, சாரம், நெல், திணை இதெல்லாம் வந்து தயார் செய்து குடுக்குறாரு. அகத்தியர் மூலியமா வந்து எல்லா உலகம் முழுக்க கொண்டு போய் இத சேர்க்கிறோம். உலகம் முழுக்க எப்ப போகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெல், திணை இந்த விதைகள கொண்டு போகறதுக்காக உலகம் முழுக்க கொண்டு போய் மனிதர்களோட நெறிய வளர்க்கறதுக்காக தான் போகும். போக வேண்டிய காலங்கள் வந்து ஏற்படுது. அதனால முருகன் வந்து உலகத்த சுத்தி வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கதை வந்துட்டு நம்ம நீங்க கேட்கலாம். இல்ல முருகன் வந்து பழத்துக்காக கொண்டு வந்து சேர்றாரு. முருகப்பெருமான் உலகத்த சுத்தி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திணைகள அதாவது விவசாய பொருட்கள விதைகள கொண்டு போய் உலகம் முழுக்க கொண்டு போய் விதைக்க போறாரு. கூட அகத்தியரு ஒரு பக்கம் வந்து குடுத்துட்டு இருக்காரு. அந்த மாரி தான் இந்த உலகத்த வந்துட்டு முருகப்பெருமான் சுத்தி வந்ததுக்கான காரணம். ஏன் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் படைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பழுத்து கோச்சிட்டு போனதெல்லாம் பஞ்சாமிர்தம் கிடையாது. இவரு தான் இந்த கனிய குடுக்குறாரு, சாரத்த குடுக்குறாரு. சாரத்த படைச்சு இவரோட ஞாபகத்தமா இவர் குடுத்த அந்த விதைக்கு ஞாபகத்தமா தான் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் என்பது படைக்கப்படுது. உலகம் முழுக்க நெறிய பின்பற்றினார். அதாவது சைவ நெறிய குடுத்தவரு முருகப்பெருமான். எல்லாமே பழம், கனி சரிங்களா? நெல், திணை இதெல்லாம் வந்து முருகப்பெருமான் விதையா கொடுத்து, அதை ஜெயமாக்கி, அத வந்து நம்ம தமிழர்களாகிய நாம பயன்படுத்தி இருக்கோம். உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கும் பயன்படுத்துறதுக்கான இதுதான். ஏன்னா இது ஒரு இன்னொரு காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து தமிழர்கள் வந்து சைவர்கள். ஆனா, அதில் ஒரு தரப்பினர் தமிழர்கள் கிடையாது அவங்க. அது ஒரு தரப்பினர் தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். இப்போ புராணத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, எங்க சங்க இலக்கியத்துல போனா ஒரு தரப்பினர் அவர்கள் கடவுளுக்காக பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து ஆடு யாகத்தில் விழுந்து தப்பித்து வெளியே வந்துட்டு எல்லா யாகத்தையும் இடிச்சுட்டு, மக்கள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு புறம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல முருகப்பெருமான் வந்து அந்த ஆட்டோட குறைகளை கேட்டு, அந்த இடத்துல வந்து அப்பதான் வந்து இத பலியிடக்கூடாது என்ற ஒரு அமைப்பு வந்து சொல்லி, நீங்க வந்து இத செய்யக்கூடாது. இனி வந்து இதுக்கு என்ன குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பழம், கனி நாம் பயன்படுத்தக்கூடிய வகைகள வந்து நாம வந்துட்டு யாகத்துல போடணும்ன்றத வந்து உயிர் ஜீவராசிகள வந்து இந்த பலியிடக்கூடாது என்பது காலகட்டத்துல முருகன் காலகட்டத்திலலாம் வந்து அவர் முருகப்பெருமான் சொல்லி ஏற்படுத்துறாரு. அதாவது பலியிடக்கூடாது. நீங்க அப்படி கடவுளுக்கு குடுக்கணும் அப்படின்னா, கனி, பழம், நவதானியங்கள், நெல், திணை இதெல்லாம் வந்து யாகத்துல போடுங்க. ஜீவராசிகள போடாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து அந்த தரப்பினர் அவங்க தமிழர் கூட கிடையாது. சரிங்களா? அந்த தரப்பினருக்கு அந்த ஒரு உபதேசத்த குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் முழுக்க இந்த மாரியான நெறி வந்து சரியா இல்லாதவங்க நெறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக என்ன பண்றாரு, அகத்தியர குடுத்து, அகத்தியர்கிட்ட வந்து திணை, நெல் இதெல்லாம் குடுத்து, இத வந்து உலகம் முழுக்க பரப்பிட்டு உலகம் முழுக்க இத விதைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த முருகப்பெருமான் வந்து அகத்தியர்கிட்ட குடுக்குறாரு. அகத்தியர் என்ன பண்றாங்கன்னா, நெல், திணை, இந்த கொய்யா, இந்த பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு விதைகள்லாம் கொண்டு போய் உலகம் முழுக்க விதைக்கிறாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து சில தரப்பினர்கள் வந்துட்டு சைவமா மாறுறாங்க. ஆனா தமிழர்கள் ஏற்கனவே சைவமாக இருந்தவர்கள். ஏன்னா ஒரு பகுத்தறிவாளர்கள் மனிதர்கள். ஒரு தரப்பினர்கள் மட்டும் தான் அசைவம் பலியிட்டு சாப்பிடக்கூடியவர்கள். சரிங்களா? அதனால தமிழர்களாகிய யாரும் மாமிசம் சாப்பிட்டது கிடையாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகன ரொம்ப அதிகமா நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னாலுமே, முருகன் அருகில சென்றாலுமே, நீங்க வந்து மாமிசம் உண்பதை நிறுத்திடுவீங்க.
அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். நெறி தன்னால வந்துரும். அறிவு தன்னால வந்துரும். பகுத்தறிவு தன்னால வந்துரும். சரிங்களா? பகுத்தறிவு தனக்கு தன்னால வந்துரும். அந்த பகுத்தறிவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சீரா பார்ப்பது தான். பகுத்தறிவு எல்லாமே சீரா பார்க்கணும். அதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு யாருக்கு இருக்குன்னா, தமிழர்களுக்கு மட்டும் தான் உண்டு. அந்த மனிதநேயம் யாருக்கு உண்டுன்னா, தமிழர்களுக்கு மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு அந்த தமிழர்கள் தன் நிலை தெரியாம போயிட்டு இருக்காங்க. தான் யாருன்னு தெரியல. தன்னோட அடையாளத்த வந்து விட்டுர்றாங்க. தன்னோட அடையாளத்த இறுக்கி பிடிக்கணும். தமிழர்கள் தன்னோட அடையாளத்த பிடிக்கணும். இன்னைக்கு தன்னோட அடையாளம் மறைஞ்சு போச்சுன்னா, நீங்கலாம் 3வது தரப்பு, 4வது தரப்புல மாறிடுவீங்க. தமிழோட அடையாளம் இருந்தா தான் தமிழோட மொழி இருக்கும். தமிழ் அடையாளத்த மறைச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, வழிபாடு இருக்காது. இன்னைக்கு நம்ம இந்துன்னு சொல்லக்கூடிய அடையாளத்துக்கு அரிச்சுவடி யாருன்னு கேட்டா தமிழ் தான். பேசிக் தமிழு. அடிப்படை தமிழு. நீங்க இந்து மதத்த அழிச்சுட்டீங்கன்னா, தமிழ் அழிஞ்சு போயிடும். இந்து தான் தமிழு. அந்த தமிழோட வழிபாடு தான் இந்துன்ற ஒரு முத்திரையில இருக்கு. இந்துன்ற ஒரு அடையாளத்தோட இருக்கிறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, தமிழோட வழிபாட்டோட சிறப்பு தான். சரிங்களா? நீங்க இந்துன்ற வழிபாட்ட நீங்க வந்துட்டு அழிக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, தமிழோட வழிபாடு சுத்தமா அழிஞ்சிடும். வழிபாடு அழிஞ்சதுனால மொழி கிடையாது. மொழி வச்சுலாம் நம்ம அடையாளம் இருக்க முடியாது. சரிங்களா? எல்லாமே எல்லா மொழியும் கத்துக்கலாம். தெலுங்கர் இங்க வந்து தன்னை தமிழன்னு சொல்லிக்கலாம். தமிழ் அங்க போய் நான் தெலுங்குன்னு சொல்லிக்கலாம். அது அடையாளம் கிடையாது. வழிபாடு தான் அடையாளம். நீ தமிழன்றதுக்கு என்னன்னு கேட்டா, நீ செய்யக்கூடிய வழிபாட வச்சு தான் நீ தமிழன்றதையே நம்ம அடையாளத்த காட்ட முடியும். அப்போ தமிழ் ரொம்ப முக்கியம். தமிழன்று நீ காட்டீங்கன்னா, உன்னோட அடையாளம் தான் தமிழோட அடையாளம். உன்னோட வழிபாடு தான் தமிழன்ன்றத காட்டிக்கிறது. மொழி என்பது கலை. அத நம்ம எவ்வளவு கத்துக்கலாம். நெறைய இருக்கு. இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கும், அறிவியலுக்கும் எவ்வளோ ம் ஒற்றுமை இருக்கு, எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஆன்மீகத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏராளம் இருக்கு. நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல இருந்து என்ன வேணாலும் நாம வந்து தேடி எடுத்துக்க முடியும். அது எல்லாத்துக்குமே இருக்கு ஆன்மீகம். அறிவியல் இருக்கு, கலை இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அரசியல் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. நீங்க என்ன வேண்டுமோ, அத நீங்க வந்து தேடிக்கிட்டே ஆன்மீகத்துக்கு. இப்போ நம்ம இந்த ஆன்மீகத்துக்கும், அறிவியலுக்கும் உள்ள ஒற்றுமை, நம்ம இந்த ஒரு சில ஆலயங்கள்ல பார்ப்போம். சில ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடிஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கோயிலோட அமைப்புலயும் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ரேடிஷன் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பழனி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அந்த பழனியில வந்து பார்த்தா செவ்வாயோட நேரடி தொடர்பு இருக்கு. பழனியோட 2ஆம் படை, 3ஆம் படை. சாரி. அப்போ பழனிக்கு வந்து செவ்வாயோட நேரடி தொடர்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் அவ்வளோ சக்தி படைச்சது. நீங்க இப்ப பழனி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பழனியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாந்திரீகம், இந்த மாந்திரீகம், இந்த தீமை இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பழனிய போயிட்டு சுத்திட்டு வரும்பொழுது, அது வந்து உடைஞ்சிரும். காணாத போயிடும். பழனில அவ்வளோ ஒரு மகத்துவம். ஏன்னா, இந்த மாந்திரீக செய்வினை எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத எண்ணிட்டு, இந்த பழனி கோயிலுக்கு போனாங்கன்னா, அது எல்லாமே வந்து காணாத போயிடும். அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து எங்க இருக்குன்னா, பழனியில இருக்கு. பழனி ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அத நீ அந்த பழனி ஆண்டவர் அந்த கோயிலுக்கு அந்த மலைய போயிட்டு சுத்திட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சு. எல்லாம் சரியாயிடும். அவ்வளோ மருத்துவ தன்மை இருக்கு. அவ்வளோ ஞானம் இருக்கு அங்க. வழக்குகள் சரியாகும். சரிங்களா? அந்த மாரி கோயில்கள்ல முருகன் கோயில் பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா,
பெரும்பாலான கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சக்திகள் அந்த ரேடியேஷன் பவரும் வந்து அதிகமாவே உண்டு. நாம என்ன நெனைக்கிறோமோ, அங்க போன உடனே பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் கோயில்ல வந்து போனோம்னா உடனே பார்த்தீங்கன்னா, அது தன்னால வந்து அதுக்கான வழிய குடுத்துரும். அவ்வளோ சக்திகள் வந்து முருகனோட ஆலயத்துல உண்டு. அவரோட வரலாற்றிலயும் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு நெறைய இருக்கு. என்ன நம்ம சொல்லணும்னா, முருகனோட புராணங்கள் வந்து ஒரு 18 புராணங்கள் இருக்காங்க. அந்த 18 புராணங்கள்ல மிக சிறந்த புராணம் எத தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, கந்த புராணத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. புராணங்கள்ல 18 புராணங்கள்ல கந்த புராணம் தான் மிக சிறந்த புராணமா வருது. அப்போ இந்த கந்த புராணம்ன்றது முருகன் எல்லா இடத்துலயும் இருந்ததுக்கான, எல்லா உலகத்தையும் சுத்தி வந்ததுக்கான காரணங்களையும், அந்த புராணங்கள்ல வந்து பதிச்சிருக்கு. ஆனா வந்து ஒரு கதைகள் வந்து மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, இந்த கந்த புராணத்தை அடிப்படையா வச்சு தான் மத்த புராணங்கள வந்து சரி செய்றாங்க. அந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகன பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கான பெருமைகள் வந்து முருகனுக்கு உண்டு. வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முருகனோட வரலாறு தான் உலகத்திலேயே வரலாறு. நெறி உள்ள வரலாறு எதுன்னு கேட்டா முருகனோட வரலாறு தான். இந்த முருகனோட வரலாற்ற நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாலுமே, உலகத்தோட நெறிய நாம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எத பின்பற்றுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கந்த புராணத்தோட திருமுருகாற்றுப்படையை நீங்க எடுத்தீங்கன்னா, அதுல இருந்தே நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நெறிய வந்துட்டு முருகனோட நெறிய வந்து பயன்படுத்தணும். அது போரோட கலையா இருக்கட்டும், வாழ்க்கை கலையாக இருக்கட்டும், விஞ்ஞான கலையாக இருக்கட்டும், அறிவியல் கலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த நெறி தான். அந்த நெறி எங்கிருந்து வருதுன்னா, இந்த முருகனோட வழியில இருந்து அந்த நெறி வருது. அப்போ நம்ம முருகன பத்தி நெறைய நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் முருகன பத்தி. ஏன்னா இன்னைக்கு உலக வரலாறே முருகனோட வரலாறு தான். அங்கங்க நெறைய மாத்தி வைப்பாங்க. இந்த ஆறுகோண சக்கரம் இருக்கு பாருங்க. இந்த ஆறுகோணம்ன்றது முருகனோட சக்கரம் தான். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து 5000 ஆண்டுகளுக்கு, 8000 ஆண்டுகளுக்கு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம அந்த சக்கரத்தோட அடிப்படைய நாம வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழர்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இத இன்னைக்கு உலக மத்தியில பார்த்தா இந்த ஆறுகோண சக்கரத்த தான் இன்னைக்கும் வந்து அவங்களே எடுத்து அத வந்து முன்னிலை வச்சு அத வந்துட்டு பின்பற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அடிப்படை வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழரோட வழிபாடு தான். முருகன் வழியில தோன்றுன அந்த வழிபாடுகள் தான். நம்ம இந்த முருகன பத்தி நெறைய சொல்லலாம். நெறைய வரலாற்று இருக்கு. இன்னைக்கு இல்ல நெறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர பத்தி. அவ்ளோ வரலாற்றுகள் இருக்கு. மொத்தம் முருகனோட காண்டம் பார்த்தீங்கன்னா 16 காண்டங்கள்ல, இப்ப 2 காண்டங்கள் தான் நம்ம வச்சு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். 16 காண்டங்கள்ல எந்த இடத்துல இருக்கு? யார் அத பயன்படுத்திட்டு இருக்கா? அது பயன்பாட்டுல இருக்கா? என்னன்னு இதுவரையும் தெரியாத 16 காண்டங்கள் குறிப்பிட்டிருக்கு. முருகனோட வரலாறு. அதுல இப்போ நம்ம பயன்படுத்திக்க 2 காண்டங்கள் மட்டும் தான். அந்த 2 காண்டங்கள் மட்டும் தான் நம்ம வந்துட்டு அத வந்துட்டு இது பண்ணி, இந்த முருகனோட அந்த அவருடைய வரலாற்ற தான் மத்த நூல்களும் பயன்படுத்திட்டு இருக்கு. அதனால நம்மளோட தமிழோட எழுத்துக்கள் பிரித்த பிரித்தாடலா இருக்கட்டும், சொல் பிரித்தாடல், வார்த்தை விளையாட்டு நெறைய இருக்கு. நம்ம நெறைய முருகன பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். அவ்வளவு இருக்கு. நம்ம ஆன்மீகத்த பத்தி, நம்ம நெறிய பத்தி, இன்னைக்கு நம்ம பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய நெறிகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருகன் காலகட்டத்திலே இருந்து நம்ம பின்பற்றுறது. நாம இந்த மோந்திரம் போடுவோம் பார்த்தீங்களா? இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோந்திரம் போடாம அது வந்து நம்ம வந்து நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ஒரு மோந்திரமோ ஏதோ ஒரு போட்டு அத வந்துட்டு இது பண்ணுவோம். இததான் வந்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. கல்யாணம்ன்றது சிறப்பு. கல்யாணம்ன்றது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம். அத ரொம்ப சிறப்பா செய்வாங்க. பரிசம் அதாவது நம்ம நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அன்னைக்கு மோதிரம் போடுவாங்க. நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து உடன்படுறேன் அப்படின்னு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோதிரம் போடுவாங்க. அந்த மோதிரம் போட்ட பிறகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம்ன்றது எல்லா தேவர்கள், முனிவர்கள் எல்லாமே வேண்டப்பட்டவர், வேண்டாதப்பட்டவர் அத்தன பேர கூப்பிட்டு அந்த கல்யாணத்த வந்து சிறப்பா நடத்துவாங்க. அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அப்போ
நாம என்ன நிச்சயதார்த்தம் செய்யணுமோ அதுதான் வெள்ளைக்காரர் வந்து இன்னைக்கு ஆங்கிலேயர்களும் மோந்திரமா அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முழு கல்யாணம் பண்றோம். அவங்க வந்து பாதி கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நெறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்து தான் அந்நியர்கிட்ட வந்து இந்த வழிபாட்டோட விஷயம் போயிருக்கு. நம்ம வழிபாட்டுல பல முறைகள் இருக்கு. நம்மோட தமிழரோட வழிபாட்டுல பல முறைகள் இருக்கு. நீங்க எந்த முறை எடுத்தாலும் சரி, எல்லா முறையுமே சிறப்பாக இருக்கும். அதை தவறாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசுர குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க வந்து இந்த வழிபாட்ட தவறா பயன்படுத்துவாங்க. அப்போ மனித குலத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய வழிபாட பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அறிவியல் சார்ந்து இருக்கும். எல்லா மக்களுக்கும் உகந்ததா இருக்கும். இதுதான் தமிழர்களோட மனிதர்களோட வழிபாட்டோட முறை. அசுரர்கள் பின்பற்றிய வழிபாட்டோட முறைகள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரப்பினர்கள் மட்டும் தான் அது வந்துட்டு நன்மை அளிக்கும். மற்ற மனிதர்கள் அது வந்து நன்மை அளிக்காது. அது அசுரர்கள் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு வழி. அப்போ நம்ம தமிழ பத்தி, நம்ம தமிழ் கடவுள் முருகன பத்தியும் நாம நெறைய பேசிக்கலாம். நம்ம தமிழ் கடவுள் முருகன பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த தமிழ் எக்காலத்தில் பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அது இன்னமும் வந்து யாரும் வந்து இந்த காலத்துல பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா தமிழ் இருந்தது. எந்த கிரகத்துல இருந்து வந்ததுன்னு கூட தெரியாது. நம்ம தமிழர்கள் எந்த கிரகத்துல வந்து இந்த பூமியில வந்து நாம வந்துட்டு இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களும், விவசாயம் சார்ந்த விஷயங்களும், காய்கனி சாறார்கள் சார்ந்த விஷயங்களும் எப்ப நாம வந்து பயன்படுத்தினோன்றது தெரியாது. சரிங்களா? கல் தோன்றி, மண் தோன்றி, கடல் தோன்றுவதற்கு முன் தோன்றிய தமிழ். தமிழு இந்த உலகம், இந்த பூமி தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிருச்சு. அப்படின்னா, இந்த பூமிய வந்து யார் உருவாக்கியிருப்பா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து முருகன் வந்து வடநாட்டுல வந்து பிறந்தாரு அப்படின்னு. முருகன் ஜோதி, சிவனும் ஜோதி என்பதுதான் இருக்கு. ஆனா, எங்க பிறந்தாரு அப்படின்றது வந்து இன்னும் வந்து தெரியல. ஆனா வடநாட்டுல இருந்து பிறந்தாரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு தேசியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தென்னாட்டுல பிறந்தாரு. அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. முருகன் எங்க பிறந்தாருன்னு ஆதாரம் கிடையாது. ஆனா முருகன் வந்தாரு. முருகன் வந்து எல்லாருக்கும் தமிழர்களை காப்பாத்தினாரு. தமிழர்களுக்கு வேண்டிய வழிகளை செய்த தமிழர்கள் கூடவே இருந்து பாதுகாவலரா இருந்தவர் முருகன். சரிங்களா? அவருதான் நமக்கு காய், கனி, சாரம், நெல், திணை இதெல்லாம் வந்து தயார் செய்து குடுக்குறாரு. அகத்தியர் மூலியமா வந்து எல்லா உலகம் முழுக்க கொண்டு போய் இத சேர்க்கிறோம். உலகம் முழுக்க எப்போ போகும்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த நெல், திணை, இந்த விதைகள கொண்டு போகறதுக்காக உலகம் முழுக்க கொண்டு போயி மனிதர்களோட நெறிய வளர்க்கறதுக்காக தான் போகும். போக வேண்டிய காலங்கள் வந்து ஏற்படுது. அதனால முருகன் வந்து உலகத்த சுத்தி வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கதை வந்துட்டு நம்ம நீங்க கேட்கலாம். இல்ல முருகன் வந்து பழத்துக்காக கொண்டு வந்துட்டாரு. முருகப்பெருமான் உலகத்த சுத்தி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திணைகள அதாவது விவசாய பொருட்கள விதைகள கொண்டு போய் உலகம் முழுக்க கொண்டு போய் விதைக்க போறாரு. கூட அகத்தியரு ஒரு பக்கம் வந்து குடுத்துட்டு இருக்காரு. அந்த மாரி தான் இந்த உலகத்த வந்து முருகப்பெருமான் சுத்தி வந்ததுக்கான காரணம். ஏன் முருகனுக்கு பஞ்சாமிர்தம் படைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பழத்த கோச்சிட்டு போனதுல பஞ்சாமிர்தம் கிடையாது. இவரு தான் இந்த கனிய குடுக்குறாரு, சாரத்த குடுக்குறாரு. சாரத்த படைச்சு இவரோட ஞாபகத்தமா இவர் குடுத்த அந்த விதைக்கு ஞாபகத்தமா தான் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம்ன்றது படைக்கப்படுது. உலகம் முழுக்க நெறிய பின்பற்றினார். அதாவது சைவ நெறிய குடுத்தவரு முருகப்பெருமான். எல்லாமே பழம், கனி சரிங்களா? நெல், திணை இதெல்லாம் வந்து முருகப்பெருமான் விதையா கொடுத்து, அத ஜெயமாக்கி, அத வந்து நம்ம தமிழர்களாகிய நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கும் பயன்படுத்துறதுக்கான இதுதான். ஏன்னா இது ஒரு இன்னொரு காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து தமிழர்கள் வந்து சைவர்கள். ஆனா, அதில் ஒரு தரப்பினர் தமிழர்கள் கிடையாது அவங்க. அது ஒரு தரப்பினர் தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். இப்போ புராணத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, எங்க சங்க இலக்கியத்துல ஒரு தரப்பினர் அவர்கள் கடவுளுக்காக பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள்.
அதிலிருந்து ஆடு யாகத்தில் விழுந்து தப்பித்து வெளியே வந்துட்டு எல்லா யாகத்தையும் இடிச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு புறம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல முருகப்பெருமான் வந்து அந்த ஆட்டோட குறைகளை கேட்டு, அந்த இடத்துல வந்து அப்பதான் வந்து இத பலியிடக்கூடாது என்ற ஒரு அமைப்பு வந்து சொல்லி, நீங்க வந்து இத செய்யக்கூடாது. இனி வந்து இதுக்கு என்ன குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பழம், கனி நாம் பயன்படுத்தக்கூடிய வகைகள வந்து நாம வந்துட்டு யாகத்துல போடணுங்கிறத வந்து உயிர் ஜீவராசிகள வந்து பலியிடக்கூடாது என்பது காலகட்டத்துல முருகன் காலகட்டத்திலலாம் வந்து அவர் முருகப்பெருமான் சொல்லி ஏற்படுத்துறாரு. அதாவது பலியிடக்கூடாது. நீங்க அப்படி கடவுளுக்கு குடுக்கணும் அப்படின்னா, கனி, பழம், நவதானியங்கள், நெல், திணை இதெல்லாம் வந்து யாகத்துல போடுங்க. ஜீவராசிகள போடாதீங்க அப்படின்னு சொல்லி, அப்பதான் வந்து அந்த தரப்பினர் அவங்க தமிழர் கூட கிடையாது. சரிங்களா? அந்த தரப்பினருக்கு அந்த ஒரு உபதேசத்த குடுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் முழுக்க இந்த மாரியான நெறி வந்து சரியா இல்லாதவங்க நெறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக என்ன பண்றாரு, அகத்தியர குடுத்து, அகத்தியர்கிட்ட வந்து திணை, நெல் இதெல்லாம் குடுத்து, இத வந்து உலகம் முழுக்க பரப்பிட்டு உலகம் முழுக்க இத விதைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த முருகப்பெருமான் வந்து அகத்தியர்கிட்ட குடுக்குறாரு. அகத்தியர் என்ன பண்றாங்கன்னா, நெல், திணை, இந்த கொய்யா, இந்த பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு விதைகள்லாம் கொண்டு போய் உலகம் முழுக்க விதைக்கிறாங்க. அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து சில தரப்பினர்கள் வந்துட்டு சைவமா மாறுறாங்க. ஆனா தமிழர்கள் ஏற்கனவே சைவமாக இருந்தவர்கள். ஏன்னா ஒரு பகுத்தறிவாளர்கள் மனிதர்கள். ஒரு தரப்பினர்கள் மட்டும் தான் அசைவம் பலியிட்டு சாப்பிடக்கூடியவர்கள். சரிங்களா? அதனால தமிழர்களாகிய யாரும் மாமிசம் சாப்பிட்டது கிடையாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகன ரொம்ப அதிகமா நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னாலுமே, முருகன் அருகில சென்றாலுமே, நீங்க வந்து மாமிசம் உண்பதை நிறுத்திட்டீங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியாது. நெறி தன்னால வந்துரும். அறிவு தன்னால வந்துரும். பகுத்தறிவு தன்னால வந்துரும். சரிங்களா? பகுத்தறிவு தனக்கு தன்னால வந்துரும். அந்த பகுத்தறிவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சீரா பார்ப்பது தான். பகுத்தறிவு எல்லாமே சீரா பார்க்கணும். அதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு யாருக்கு இருக்குன்னா, தமிழர்களுக்கு மட்டும் தான் உண்டு. அந்த மனிதநேயம் யாருக்கு உண்டுன்னா, தமிழர்களுக்கு மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு அந்த தமிழர்கள் தன் நிலை தெரியாம போயிட்டு இருக்காங்க. தான் யாருன்னு தெரியல. தன்னோட அடையாளத்த வந்து விட்டுர்றாங்க. தன்னோட அடையாளத்த இறுக்கி பிடிக்கணும். தமிழர்கள் தன்னோட அடையாளத்த பிடிக்கணும். இன்னைக்கு தன்னோட அடையாளம் மறைஞ்சு போச்சுன்னா, நீங்கலாம் 3வது தரப்பு, 4வது தரப்புல மாறிடுவீங்க. தமிழோட அடையாளம் இருந்தா தான் தமிழோட மொழி இருக்கும். தமிழ் அடையாளத்த மறைச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, வழிபாடு இருக்காது. இன்னைக்கு நம்ம இந்துன்னு சொல்லக்கூடிய அடையாளத்துக்கு அரிச்சுவடி யாருன்னு கேட்டா தமிழ் தான். பேசிக் தமிழு. அடிப்படை தமிழு. நீங்க இந்து மதத்த அழிச்சுட்டீங்க, தமிழ் அழிஞ்சு போயிடும். இந்து தான் தமிழு. அந்த தமிழோட வழிபாடு தான் இந்துன்ற ஒரு முத்திரையில இருக்கு. இந்துன்ற ஒரு அடையாளத்தோட இருக்கிறது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, தமிழோட வழிபாட்டோட சிறப்பு தான். சரிங்களா? நீங்க இந்துன்ற வழிபாட்ட நீங்க வந்துட்டு அழிக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, தமிழோட வழிபாடு சுத்தமா அழிஞ்சிடும். வழிபாடு அழிஞ்சதுனால மொழி கிடையாது. மொழிய வச்சுலாம் நம்ம அடையாளம் இருக்க முடியாது. சரிங்களா? எல்லாமே எல்லா மொழியும் கத்துக்கலாம். தெலுங்கர் இங்க வந்து தன்னை தமிழன்னு சொல்லிக்கலாம். தமிழ் அங்க போய் நான் தெலுங்குன்னு சொல்லிக்கலாம். அது அடையாளம் கிடையாது. வழிபாடு தான் அடையாளம். நீ தமிழன்றதுக்கு என்னன்னு கேட்டா, நீ செய்யக்கூடிய வழிபாட வச்சு தான் நீ தமிழன்றதையே நம்ம அடையாளத்த காட்ட முடியும். அப்போ தமிழ் ரொம்ப முக்கியம். தமிழன்று நீ காட்டீங்கன்னா, உன்னோட அடையாளம் தான் தமிழோட அடையாளம். உன்னோட வழிபாடு தான் தமிழன்ன்றத காட்டிக்கிறது. மொழி என்பது கலை. அத நம்ம எவ்வளவு கத்துக்கலாம். மொழி என்பது ஒரு கலை. நாம கத்துக்கக்கூடிய கலை. அது பகுத்தறிவ சார்ந்தது. சரிங்களா? மொழி என்பது கத்துக்கிறது ஒரு வந்து ஒரு விதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நெறைய மொழிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது, அது ஒரு ஒரு கலை. சரியா? அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, வழிபாட்டில் தான் இருக்கிறது தமிழோட, உங்களோட விஷயம்.
தமிழ பாதுகாக்கணும்னா உங்க வழிபாட்டை பாதுகாக்கணும். தமிழ பாதுகாக்கணும்னா உங்க வழிபாட்டை பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்டை பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்டை பாதுகாத்தாதான் தமிழ் இருக்கும். நீ இந்து மதம் வேறு, தமிழ் மதம் வேறலாம் கிடையாது. இந்த தமிழ் மதத்தை தான் இந்துன்ற பேரை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தமிழோட வழிபாட்டை தான் எல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா தரப்பினரும் பயன்படுத்துறாங்க. இது தமிழோட வழிபாட்டோட அடிப்படை. அப்போ நீங்க தமிழ காப்பாத்தணும்னா வழிபாட்டை காப்பாத்தணும். இந்துன்ற வழிபாட்டை காப்பாத்தணும், தமிழ் காப்பாத்தணும். தமிழ மறைமுகமா அழிக்கிறாங்க. சரிங்களா? தமிழ மறைமுகமா அழிக்கிறாங்க. நீ இந்து அழிச்சிட்டன்னா தமிழ் தன்னால வந்து எங்க போய் தீர்வே நீ இந்த தமிழ்? தமிழோட அடிப்படை தான் இந்துன்ற அடையாளங்கள். மாத்தி வச்சுட்டாங்க பேரு. ஏன்னா எல்லாமே வந்து அதை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா சிறப்பு இதுல இருக்கு. தமிழோட வழிபாட்டு சிறப்பு இருக்கு. அதனால வந்து எல்லாம் பெரும்பாலும் மக்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை வந்து விரும்புறாங்க. எல்லா மாநிலங்களிலும் வந்து இந்த தமிழோட வழிபாடு சிறப்பு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து இந்துன்ற ஒரு அடையாளத்தை குடுத்திருக்காங்க. அந்த இந்துன்ற அடையாளத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த சனாதனம் வேறு. தினந்தோறும் செய்யற பார்த்தீங்களா? சதா தினம் வேறு. தினந்தோறும். இதெல்லாம் வேறு கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க காலையில எழுந்து வாசல்ல கோலம் போடுறீங்க பாருங்க, அது சனாதனம் தான். காலையில இருந்து வீட்டை பெருக்கி துடைக்கிறீங்க பாருங்க, அது சனாதனம் தான். சனாதனம் என்ன? தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை. தமிழரோட தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை. இந்த தமிழர்கள் தான் தினந்தோறும் செய்வாங்க. மத்த நாடுகள்லாம், மத்த மாநிலங்கள்ல செய்யறாங்களா இல்லையான்னு தெரியாது. தமிழர்கள் காலையில எழுந்து வாசல தண்ணி தெளிச்சு பெருக்கி அங்க கோலம் இடுவது வழக்கம். தினந்தோறும் செய்யக்கூடிய வழக்கம். இது தமிழர்களோட பண்பாட்டோட விஷயம். இந்த தமிழோட பண்பாடு தான் இன்னைக்கு வந்து திசை மாறி சனாதனமா போயிடுச்சு. நீ சனாதனம் ஆயிடுச்சுன்னா தமிழனோட இந்த வழிபாடு இருக்கு பாருங்க, அதை வந்து காணாத போயிடும். தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாது. நீ கோலம் போடணும். கோலத்துல என்ன தெரியுது? என்ன கோலம் போட்டா என்ன? அது என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் நம்மோட தலையெழுத்து கோலத்துல இருக்கு. நீ வந்து கோலம் போடும் பொழுது உன்னோட மனநிலையானது ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீ வீட்டு வாசல்ல கோலம் போடும் பொழுது உன்னோட மனநிலை ஒருநிலையாகும். ஒருநிலையாகும் போது உன்னோட சிந்தனைகள் வந்து ஒண்ணா ஆகும். உன் மனசுல என்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் அந்த கோலம் போடும் பொழுது அந்த சஞ்சலங்கள் உடைச்சு தனியா வந்து நல்லா வந்துட்டு ஆரோக்கியம் கிடைச்சிடும். சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் வந்து வாசல்ல கோலம் இடுறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீ காலையில எழுந்து வாசல்ல கோலம் விட்டுட்டேன்னாலுமே என்ன ஆகும்? உங்க மனதுல இருக்கக்கூடிய சோர்வு கலைஞ்சு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்குதான் காலையில எழுந்து கோலமிடுறது. சரிங்களா? அது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை. இததான் சனாதானம் சொல்றாங்க. சமஸ்கிருதத்துக்கு அது பேரு மாறி போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து தினந்தோறும் சதா தினம் சொல்ல மாட்டாங்க. சதா தினம், தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய தமிழரோட இந்த வழிமுறை தான் சனாதனம் என்ற ஒரு வழிக்கு. நீங்க இந்த தமிழர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிறைய நூல்களை வாங்கி படிங்க. இலக்கியத்தை வாங்கி படிங்க. யார் யாரும் நமக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த தமிழ் வழிபாட்டை விட வேற எந்த வழிபாடும் சிறந்த வழிபாடு கிடையாது. சரிங்களா? இந்த தமிழோட வழிபாட்டுல சிறந்த வழிபாடு எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிறப்பு இருக்கு தமிழோட வழிபாடு. இந்த தமிழோட வழிபாடு தான் இந்துன்ற முத்திரையில அடையாளத்துல இருக்கு. நிறைய வாங்கி படிங்க. சிந்தாமணியை வாங்கி படிங்க. சித்தர்களோட நூல்களை வாங்கி படிங்க. நம்மளோட அறிவியல் தெரியும். ஆன்மீகம் தெரியும். நம்ம யோகை கலை தெரியும். அவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கு நம்மளோட இந்து பயன்படுத்திட்டு தமிழரோட வழிபாட்டு முறை. இந்த தமிழோட வழிபாட்டு முறையே அறிவியல் சார்ந்திருக்கு. தமிழோட வழிபாட்டு முறை அறிவியல் சார்ந்திருக்கு. இத நாமும் பின்பற்றணும்.
இதை பின்பற்றி பாருங்க. யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய வேலை கிடையாது. நமக்கு அவங்க அந்நியன் அடிமையா இருப்போம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வழிபாட்டை விட்டுட்டு எங்க தேடிட்டு இருக்கீங்க? நம்ம வழிபாட்டை திருடியவன்லாம் இன்னைக்கு வந்துட்டு தனியா ஒரு என்ன சொல்றது? அந்த மாதிரி. சரிங்களா? நம்ம நெறைய தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்மோட இலக்கியத்த படிங்க. நம்மோட நூல்கள படிங்க. நம்ம சித்தரோட நூல்கள படிங்க. அகத்தியர் நூல படிங்க. போக 2000, 4000 இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நெறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் வரும். நம்ம மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வரும். ரசவாதம் சார்ந்த விஷயங்கள் வரும். நீங்க அறிவியல் இப்போ வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே அறிவியல் இருந்திருக்கு. 8 விமானங்கள் ஓடியிருக்கு. நம்ம தமிழோட வழிபாட்டுல, தமிழனோட அறிவியல்ல 8 விமானங்கள் ஓடியிருக்கு. முருகப்பெருமானோட காலகட்டத்திலலாம் பார்த்தா விமானங்கள் அதிகமா இருந்திருக்கு. மாய விமானம் சொல்லக்கூடிய கருப்பு விமானம் இருந்திருக்கு. ராவணன் காலத்துல புஷ்பரக விமானம் வந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அஞ்சனம், அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொளி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்துருச்சு. அஞ்சனம். நெறைய நம்ம தமிழோட வழிபாட்டுல இருக்கு. நம்மளோட தமிழனோட வழிபாட்டு அறிவியல் தான். ஒரு வழிபாடும். நம்ம நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்மோட மூச்சு பயிற்சி இருக்கு தெரியுமா? நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு தெரியுமா? அந்த மந்திரத்தோட ஒலியே பிராணாயம் தான். அந்த பிராணாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சுவாசத்த நீ சொல்லக்கூடிய ஒலிய எந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட கட்டுப்படுத்தி அந்த ஒரு ஒலிய சொல்லி அந்த அளவுக்கான சக்திகள் நம்ம கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம உடல வந்து ஆரோக்கியப்படுத்திட்டு இருக்கும். அப்போ நீ வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆசனம் சொல்றேங்க. நம்ம மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில நம்ம இப்ப நாடி சுத்தி செய்றோம். இப்ப நாடி சுத்தி செய்யும் பொழுது, அந்த சுவாசத்த இழுக்கும் பொழுது, ஓம்ன்னு இழுக்கும் பொழுது, அத மனதுல நெனச்சுக்கிட்டு, அந்த இழுக்கும்போது பாருங்க, எவ்வளவு ஆழமா இழுத்து அந்த உடைய சுவாசத்த நீங்க இது பண்ணிட்டு இருக்கோ, அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா, இந்த நாடிகள் வந்து வைப்ரேஷன் குடுத்தா, அதோட சக்திகள் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் குடுக்க ஆரம்பிச்சு, அந்த சக்திகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. நம்ம சக்தி. இந்த நாடி சுத்தியிலே இருக்கு. சரிங்களா? இந்த நாடி சுத்தி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு நன்மைகள் இருக்கு. இதெல்லாம் யாரோட கலைன்னா, நம்ம தமிழோட கலை. தமிழர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்த கலைகள தான் நாம இன்னைக்கு விட்டுட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் வெளியில. தமிழர்கள் விட்டுட்ட கலைய நாம இன்னைக்கு தேடிட்டு இருக்கோம். நம்ம தமிழர்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைய இன்னைக்கு அத சனாதனம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சனாதனம் தான் தமிழ் பயன்படுத்துனது. தமிழனோட அந்த வழி தினந்தோறும் செய்யக்கூடிய வழிமுறை. தினந்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழனோட அந்த வழிமுறைய தான் இன்னைக்கு வந்து சனாதனம்ன்ற பேர்ல வந்து மாறி போயிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கணும். நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தமிழன் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கும்ல. தமிழன் வந்து பகுத்தறிவா இருக்கும். சரியா? இந்த பகுத்தறிவு வந்து மனித குணம் யாருக்கு உண்டோ தமிழனுக்கு மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு தமிழன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, தன் நிலை தெரியாம போயிட்டு இருக்கான். தமிழன் அடையாளம் தெரியாம போயிட்டு இருக்கான். தமிழனுக்கே தெரியல நாம தமிழன்னு சொல்லிட்டு. அவன் வேற ஒரு அடையாளத்த பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்யக்கூடிய தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளை, கடமைகளை அவன் மறந்ததனால், இன்னைக்கு அடையாளம் என்னன்னு தெரியாம அந்த தமிழன் வந்து ஓடி ஓடி போயிட்டு இருக்கான். முதல்ல தமிழர்கள் வந்துட்டு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும்.
நம்மோட இதிகாசங்கள், நம்மோட நூல்கள், நம்மோட கந்த புராணமா இருக்கட்டும், நம்மோட இலக்கியமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். சித்தர்கள் நூல். சித்தர்கள் யாரும் கிடையாது. தமிழர்கள் தான் சித்தர்கள். வெளியில இருந்து எங்கேயும் சித்தர்கள்லாம் கிடையாது. எங்க இருந்து வந்தாலும் தமிழ் கற்றால் தான் சித்தன். சரிங்களா? நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும். நெறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும். வெளிய தேடாதீங்க. வெளிய ஒண்ணும் கிடையாது. தமிழ் நூல் எடுங்க, தமிழ் இலக்கியத்த எடுங்க. நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். அது மாரி இந்த ஒரு நம்மோட தமிழோட பண்பாட்ட, தமிழரோட வழிமுறைய, தமிழர்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளை தமிழன் கண்டுபிடிச்சு அத சரியா செய்யணும். சனாதனம்லாம் கிடையாது. நம்ம தமிழோட வழிபாடு தான் அது. சனாதனமா போயிருக்கு. சனாதனமா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தமிழனோட வழிபாடு தான். தமிழன் தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகள் தான். காலையில எழுந்து வாசல பார்த்து பெருக்கிட்டு, தண்ணி தெளிச்சு பெருக்கிட்டு, அங்க கோலமிட்டாலுமே நம்மோட மனசூன்யம் அகலுன்றது. நம்ம மனது தெளிவாயிடும். நமக்கு என்ன சோர்வு இருந்தாலும் சரி, சரியாயிடும். அதுல அவ்வளவு அறிவு இருக்கு. காலையில எழுந்து பெரியவங்க, வேலைக்கு போறவங்க, நேரா பூஜை அறைக்கு போயிட்டு சாமிய கையெடுத்து கும்பிட்டுனாலன்னா அது ஒருநிலை ஆகும். இந்த ஒருநிலை ஆகிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் உங்களோட நாலேட்ஜ் படி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய இருக்கு தமிழோட வழிபாட்டுல. நாம தேடணும். தேடி கண்டுபிடிக்கணும். படிங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. சிந்தாமணி இருக்கு. சிந்தாமணியில போய் நெறைய விஷயங்கள் இருக்கு. சிந்தாமணி என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய உண்மைகள சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கண்டுபிடிங்க. போய் படிங்க. தமிழோட அதிகாரத்த படிங்க. யார் யாரெல்லாம் நமக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தமிழோட வழிபாட்ட நீங்க படிச்சீங்கன்னா, வேற யாரும் பாடம் எடுக்க வேண்டியதில்ல. அவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்கலாம். சரிங்களா? அவ்வளவு ஒரு நாலேட்ஜான அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் தமிழரோட வழிபாட்டில் நெறைய நீங்க இந்த தமிழ் வழிபாட்டுல நெறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த யோகா பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிராணாயம் என்ன மாரி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த பிராணாயம்ன்றது அடிப்படையில என்ன மாதிரி பிராணாயம் நம்ம செய்யணும்? பிராணாயம் செய்தால் நம்மளோட உடலுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப நாடி சுத்தி நம்ம பண்றோம். ஏன்னா நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல நம்ம எப்படி அந்த நாடி சுத்தி செய்யறது, அந்த நாடி சுத்தி செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத நான் வர பதிவுல உங்களுக்கு அத நான் செய்தே காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா செய்து காட்டும்பொழுது தான் உங்களுக்கு அந்த நாடி சுத்தியோட அளவு என்ன? எவ்வளவு நாம அந்த சுவாசத்துக்கு அளவு குடுக்கணும்? அப்படின்றத வரும் பதிவுல நான் சொல்றேன். இந்த நாடி சுத்தி செய்வதால் நெறைய நன்மைகள் இருக்கு. சரிங்களா? நாம நெறைய நன்மைகள் நாடி சுத்தி இருக்கு. உடல் ஆரோக்கியம் இருக்கு. மனதில் நெறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடி சுத்தி செய்யும் பொழுது அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். மனது ஆரோக்கியம். இதெல்லாம் நாடி சுத்தியில தான் இருக்கு. சரிங்களா? பத்மாசனம் இருக்கு. பத்மாசனம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மோட முந்திரை சக்தி, நம்மோட தியானம் செய்யும்போது, நம்ம பத்மாசனத்த வச்சு நம்ம செய்யும்போது, நமக்கு அது நமக்கு துணை கொடுக்கும். அதுக்கு பலன் கொடுக்கணும். அதுல பத்மாசனம் உண்டு. நான் வர பதிவுல உங்களுக்கு அந்த நாடி சுத்தி எப்படி செய்யணும்? பத்மாசனம் எப்படி செய்யணும்? அந்த நாடி சுத்தி செய்யும் பொழுதான அளவுகள் என்ன? ஏன் நாடி சுத்தி செய்வோம்? ஏன்னா நாடி சுத்தி செய்யறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பிராணயத்த நாம பயன்படுத்துறது. அதாவது சரமா நாம தமிழ பாதுகாக்கணும்னா, உங்க வழிபாட்ட பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்ட பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்ட பாதுகாத்தா தான் தமிழ் இருக்கும்.
நீ இந்து மதம் வேறு, தமிழ் மதம் வேறலாம் கிடையாது. இந்த தமிழ் மதத்த தான் இந்துன்ற பேர வச்சிருக்காங்க. ஏன்னா, இந்த தமிழோட வழிபாட்ட தான் எல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா தரப்பினரும் பயன்படுத்துறாங்க. இது தமிழோட வழிபாட்டோட அடிப்படை. அப்போ நீங்க தமிழ காப்பாத்தணும்னா, வழிபாட்ட காப்பாத்தணும். இந்துன்ற வழிபாட்ட காப்பாத்தணும், தமிழ் காப்பாத்தணும். தமிழ மறைமுகமா அழிக்கிறாங்க. சரிங்களா? தமிழ மறைமுகமா அழிக்கிறாங்க. நீ இந்து அழிச்சிட்டன்னா, தமிழ் தன்னால வந்து எங்க போய் தீருவ நீ இந்த தமிழு? தமிழோட அடிப்படை தான் இந்துன்ற அடையாளங்கள். மாத்தி வச்சுட்டாங்க பேரு. ஏன்னா எல்லாமே வந்து அத பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா சிறப்பு இதுல இருக்கு. தமிழோட வழிபாட்டு சிறப்பு இருக்கு. அதனால வந்து எல்லாம் பெரும்பாலும் மக்கள் எல்லாம் இந்த வழிபாட்ட வந்து விரும்புறாங்க. எல்லா மாநிலங்களிலும் வந்து இந்த தமிழோட வழிபாடு சிறப்பு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து இந்துன்ற ஒரு அடையாளத்த குடுத்துருக்காங்க. அந்த இந்துன்ற அடையாளத்த நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த சனாதனம் வேறு. தினந்தோறும் செய்ற பார்த்தீங்களா? சதா தினம் வேறு. தினந்தோறும். இதெல்லாம் வேறு கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க காலையில எழுந்து வாசல்ல கோலமிடுறீங்க பாருங்க, அது சனாதனம் தான். காலையில இருந்து வீட்ட பெருக்கி துடைக்கிறீங்க பாருங்க, அது சனாதனம் தான். சனாதனம் என்ன? தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை. தமிழரோட தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமை. இந்த தமிழர்கள் தான் இத தினந்தோறும் செய்வாங்க. மத்த நாடுகள்லாம், மத்த மாநிலங்கள்ல செய்றாங்களா இல்லையான்னு தெரியாது. தமிழர்கள் காலையில எழுந்து வாசல தண்ணி தெளிச்சு பெருக்கி அங்க கோலமிடுவது வழக்கம். தினந்தோறும் செய்யக்கூடிய வழக்கம். இது தமிழர்களோட பண்பாட்டோட விஷயம். இந்த தமிழோட பண்பாடு தான் இன்னைக்கு வந்து திசை மாறி சனாதனமா போயிடுச்சு. நீ சனாதனம் ஆயிடுச்சுன்னா தமிழனோட இந்த வழிபாடு இருக்கு பாருங்க, அத வந்து காணாத போயிடும். தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாது. நீ கோலம் போடணும். கோலத்துல என்ன தெரியுது? என்ன கோலம் போட்டா என்ன? அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்னும் நம்மோட தலையெழுத்து கோலத்துல இருக்கு. நீ வந்து கோலம் போடும்பொழுது, உன்னோட மனநிலையானது ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சுரும். நீ வீட்டு வாசல்ல கோலம் போடும்பொழுது, உன்னோட மனநிலை ஒருநிலையாகும். ஒருநிலையாகும்போது உன்னோட சிந்தனைகள் வந்து ஒண்ணா ஆகும். உன் மனசுல என்ன சஞ்சலங்கள் இருந்தாலும், அந்த கோலம் போடும்பொழுது, அந்த சஞ்சலங்கள் உடைச்சு, தனியா வந்து நல்லா வந்துட்டு ஆரோக்கியம் கிடைச்சிரும். சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அதுக்கு தான் வந்து வாசல்ல கோலமிடுறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நீ காலையில எழுந்து வாசல்ல கோலமிட்டுட்டேன்னாலுமே, என்ன ஆகும்? உங்க மனதுல இருக்கக்கூடிய சோர்வு கலைஞ்சு, நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு தான் காலையில எழுந்து கோலமிடுறது. சரிங்களா? அது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை. இததான் சனாதானம் சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல அது பேரு மாறி போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து தினந்தோறும் சதா தினம் சொல்ல மாட்டாங்க. சதா தினம், தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய தமிழரோட இந்த வழிமுறை தான் சனாதனம் என்ற ஒரு வழிக்கு போயிருக்கு. நீங்க இந்த தமிழர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நெறைய நூல்கள வாங்கி படிங்க. இலக்கியத்த வாங்கி படிங்க. யார் யாரோ நமக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த தமிழ் வழிபாட்ட விட வேற எந்த வழிபாடும் சிறந்த வழிபாடு கிடையாது. சரிங்களா? இந்த தமிழோட வழிபாட்டுல சிறந்த வழிபாடு எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிறப்பு இருக்கு தமிழோட வழிபாடு. இந்த தமிழோட வழிபாடு தான் இந்துன்ற முத்திரையில அடையாளத்துல இருக்கு. நெறைய வாங்கி படிங்க. சிந்தாமணிய வாங்கி படிங்க. சித்தர்களோட நூல்கள வாங்கி படிங்க. நம்மோட அறிவியல் தெரியும். ஆன்மீகம் தெரியும். நம்ம யோக கலை தெரியும். அவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கு நம்மோட முறை. இந்த தமிழோட வழிபாட்டு முறையே அறிவியல் சார்ந்திருக்கு. தமிழோட வழிபாட்டு முறை அறிவியல் சார்ந்திருக்கு. இத நாமும் பின்பற்றணும்.